இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றலாமா என்கிற கருத்தை மாநில அரசிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கிடையிலே உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஆணவ கொலைகள் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். எப்படி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு என்ன இழப்பீடுகளை தர வேண்டும், காவல்துறை அதிகாரிகளின் உடனடி கடமைகள் என்ன என்பன போன்ற வழிகாட்டும் நெறிமுறைகளை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் பின்பற்றவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தொடர்பாக நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க முயற்சி எடுத்தோம். அவரை நேரில் சந்திக்க இயலவில்லை. ஆனால் அந்த அமைச்சகத்தில் அவருக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். உடனடியாக ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். ரஷ்யாவில் படிக்க சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவன் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த கிஷோர் அங்கே பொய் வழக்கு ஒன்றிலே கைதாகி 2 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறார். அவனை இப்போது கட்டாயப்படுத்தி போர் பயிற்சி கொடுத்து உக்ரைனுக்கு எதிரான போர் முனையிலே நிறுத்தியிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தரும் தகவல் வந்திருக்கிறது. இது குறித்து ஜெய்சங்கர் அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். இந்தியர்கள் 126 பேர் ரஷ்ய சிறையிலே சிக்கியிருக்கிறார்கள். அனைவரையும் மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம்.